சூப்பரா இருந்துச்சு. கேகேஆர் மிரட்டிட்டாங்களா அன்னைக்கு? ஃபைனல் மாதிரி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? ஃபைனல் மாதிரி தான் இருந்துச்சு. நம்பாதீங்க, இவனை உள்ள என்ன போட்டுக்கிறான் பாருங்க. எப்படி என்ஜாய் பண்ண நீங்க? சிஎஸ்கே டீம் இல்லாத ஒரு ஃபைனல் எப்படி என்ஜாய் பண்ண? சிஎஸ்கே வரல தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் இப்படி பேட்டிங் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. ஆனா ரொம்ப லோ ஸ்கோரிங் கேம் தான். ஈஸியா அடிச்சிட்டாங்க கேகேஆர். எஸ்ஆர்ஹெச் எதுல மிஸ் பண்ணாங்க? டோட்டல் கொலாப். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து. ஆமா. நெக்ஸ்ட் டைம் சிஎஸ்கே டோன்ட் நீட் செஞ்சுரி வேணும். ஓகே, சிஎஸ்கே இல்லாத ஒரு ஃபைனல் எப்படி இருந்துச்சு? சிஎஸ்கே இல்லாத ஒரு ஃபைனல் செம்மையா இருந்துச்சு. பட் கேகேஆர் ஜெயிச்சு. சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். சிஎஸ்கே விளையாடவே இல்லையா ஃபைனல்ல? விளையாடணும் இப்போ நெக்ஸ்ட் சீசன். आरसीबी कप வராது. ये कप आरसीबी को दे दो. आरसीबी को एक साहब அது என்ன சொல்றது? इस साल कप लॉलीपॉप. ये साला ये कप आपके लिए. इस साल कप पे पहुंचे. கேகேஆர் அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணாங்க. சிஎஸ்கே இல்லாத ஒரு ஃபைனல் எப்படி இருந்துச்சு சேப்பாக்கு? சிஎஸ்கே இல்லனாலும் கேகேஆர் செம்மையா ஆடினாங்க. வெங்கடேஷ் ஐயர் 50 எல்லாம் தரமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மேட்ச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்ஆர்ஹெச் எந்த இடத்துல லூஸ் பண்ணாங்க, எந்த இடத்துல மிஸ் பண்ணாங்கன்னு ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஓவர்ல மிச்சல் ஸ்டார்கிட்ட விக்கெட் விட்டாங்கல்ல, அதுல இருந்து விக்கெட்ஸ் நிறைய போயிடுச்சு. நல்ல மேட்ச் முடிஞ்சு. ஸ்டார்க்கு தான் மெயின். லீக் மேட்சஸ் எல்லாத்துலயும் ஸ்டார்க்கு வந்து நம்ம எல்லாம் திட்டிட்டு இருந்தோம். ஃபைனல்ல வெறியா மூவ் பண்ணாரு. பிளே ஆஃப்ல நல்லா வெறியா மூவ் பண்ணாரு. செகண்ட் பாலோ தேர்ட் பாலோ தெரியல, அப்படியே போட்டு அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்துட்டாரு. அது செமையா இருந்துச்சு எனக்கு. அது அந்த வியூ வந்து நல்லா இருந்துச்சு. அது நேரா போய் பிச் ஆகி நேரா ஸ்டம்ப்ல அடிக்கும் போது அந்த கலர் ஆகும்போது அந்த பேட்ஸ்மேன் பேட் ஸ்விங் பண்ணும்போது அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே இல்லாத ஒரு சிஎஸ்கே ஃபேனா எனக்கு இது வருத்தம் தான். பட் ஸ்டில் அவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க. பிளே ஆஃப்குள்ள என்ட்ரி ஆக நிறைய ட்ரை பண்ணாங்க. கேகேஆர் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் அதெல்லாம் நல்லா விளையாண்டு ஜெயிச்சாங்க. பிளே ஆஃப் வரைக்கும் வந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் செலக்ட் ஆகலன்றது. ஓகே, கேகேஆர் vs எஸ்ஆர்ஹெச் ஃபைட் எப்படி போச்சு? ஃபைனல் மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஃபைனல் மாதிரி தான் இருந்தது. ப்ரீவியஸ் கேகேஆர் vs எஸ்ஆர்ஹெச்ல கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச் டஃப் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் இது நல்லா பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். எஸ்ஆர்ஹெச் இன்னும் டஃப் கொடுப்பாங்க, கேகேஆர் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். பட் இந்த தடவை நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அவங்களால என்ன முடியுமோ அதை பெஸ்ட் ட்ரை பண்ணாங்க. டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனது. இது எல்லாமே ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. முன்னாடியே இருந்தனால எல்லாரும் பார்த்துட்டே இருந்தேன். நல்லா இருந்தது. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் பாக்குறது, நேர்ல பாக்குறது, ஃபைனல்ஸ்ல அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் நினைச்ச மாதிரி கேகேஆர் ஜெயிச்சிருச்சு. அதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பி. சிஎஸ்கே வந்து ஃபைனல் ஜெயிச்சிருந்ததுன்னா தலை தோனிக்கு 6th கப் வந்திருக்கும். 7க்கு 6 சூப்பரா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஆர்சிபி சிஎஸ்கே எதுவுமே ஃபைனலுக்கு வரல. அதான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஸ்கோர் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. 200+ வரும்னு நினைச்சோம். டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் அடிப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா பேட் கமெண்ட்ஸ் கடைசியில் வரைக்கும் கேப்டன் நாக் ஆடினாரு. ஆனா அவர் அவுட் ஆயிட்டாரு. அதான் கொஞ்சம் கஷ்டம். மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் பவர் பிளேல போட்டாரு அவர். ஆனா சூப்பரா போட்டிருந்தாரு அவர். அபிஷேக் சர்மா போல்ட் எடுத்தோடனே மேட்ச் கேகேஆர் பக்கம் தான் சாஞ்சது மேட்ச். கிரிராஜ் தேங்க்யூ. நல்லா இருந்தது. ஆனால் வந்து அபிஷேக் சர்மா மட்டும் அவுட் ஆகாமல் ஆடிந்தா நல்லா ரன்ஸ் வந்திருக்கும். ஆனால் நல்லா மிச்சல் சாக்ஸ் நல்லா பவுலிங் போட்டார். நல்லா ஆமாம் 200+ வச்சிருக்கோம் நினச்சேன். ஆனால் கம்மியாக வச்சிட்டாங்க.